சார் இருக்காரு. குழந்தைங்க மட்டும் ஜோக்ஸ் சொல்லாம அவரும் நிறைய ஜோக்ஸ்லாம் சொல்லி நம்ம என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்ததா நம்மளோட கியூட்டி பாய் நரேஷ் பாப்பா வராங்க. வாங்க. பாப்பா தானே இப்படி வா இங்க இல்ல நரேஷ் பாப்பா தானே நீ அங்கிள் கூப்பிட்டா போன சோ ஹாய் சொல்லுங்க சாருக்கு. ஹாய் இல்ல ஹாய்டா இப்பதான் நான் வந்திருக்கேன் ஹாய் சொல்றா. சரி உங்க பேர் நரேஷ் சார். அது நீங்க அதுக்கு அடுத்து பேரை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா என் பாப்பா ஒரு 1.5 வயசு பாப்பா இருக்கு அப்படியே நரேஷ் மாதிரி இருக்கும். அதனால அதை பார்த்து நான் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன் என்னடா அப்படின்னு சொல்லி இப்படியே இருக்கும் கியூட்டா இப்படியேதான் இருக்கும். கூட்டிட்டு வாங்க சார் அவங்களையும் ஒரு நாள் நிகழ்ச்சி கூட்டு எப்படியும் பெர்ஃபார்ம் பண்ண கூட்டு வந்துருவோம். ஓகே சோ இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க நரேஷ்? சாரோட பாப்பாவும் உங்களை மாதிரியே இருப்பாங்கம்மா. போயிடுறியா சாரோடய போயிடுறியா மாட்டியா என் கூட வரியா? ஆனா நரேஷ் பெர்ஃபார்மே பண்ண தேவையில்லை போல இதே அழகா காமெடியா இருக்கு ரசிக்கும்படியா இருக்கு. சரி ஓகே ஆல் தி பெஸ்ட். சரியா நான் போய் வெயிட் பண்றேன். கவுண்டா என்ன கிளம்பலையா பண்றேன். வணக்கம் என் பேர் நரேஷ். யூகேஜி படிக்கிறேன். நான் ஜோக்ஸ் எல்லாம் போறேன். ஸ்பீடா போற வண்டிய ரொம்ப ஸ்பீடா போய் ஒவ்வொருத்தையும் பண்ணலாம். ஆனா ஸ்லோவா போற வண்டிய ரொம்ப ஸ்லோவா போய் ஒவ்வொருத்தையும் பண்ண முடியுமா? யானை மேல நம்ம உட்காந்தா சவரி. ஆனா யானை நம்ம மேல உட்காந்தா ஒப்பாரி. காக்கா காக்கா கட்டுறதுனால அது நம்ம காக்கான்னு கூப்பிடும். ஆனா மாடு மாமா கட்டுறதுனால அது நம்ம மாமா கூப்பிட முடியுமா? எறும்பு நினைச்சா யாருக்கால் வேணாலும் கடிக்கலாம். ஆனா யாரு நினைச்சா எறும்பு காலை கடிக்க முடியுமா? நீ கேட்டலாம் கேட்குறீங்களே எப்படி கட்டுவீங்க? செங்கல் வச்சுதான். நல்ல வேலை நான் பிரான்ஸ்ல பெருக்கல. ஏன் அப்படி சொல்றேன்? இந்த கொஞ்சம் கூட பிரெஞ்சு தெரியாதே. நன்றி வணக்கம். திரும்ப சொல்லு. நன்றி வணக்கம். இன்னொரு வாட்டி சொல்லு. நன்றி வணக்கம். திரும்ப சொல்லு. நன்றி வணக்கம். திரும்ப சொல்லு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சொல்லுங்க சார் எப்படி இருந்தது? ஏன் ஃபுட்டேஜ் நிறைய தேவைப்படுது இருக்காவா 3 பேர்ன்றனால நன்றி வணக்கத்துல காமனர் ஓட்டலாம். எப்படி சார் இருந்தது குழந்தை பக்கம்? அதான் ஆரம்பத்துல சொன்னதானே ஆச்சரியமா இருக்கு எங்களுக்குலாம். நம்ம தான் போய் மேடையில் நிகழ்ச்சி பண்றோம் காமெடி பேச நினைக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு. எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய போறானோ என்னன்னு சொல்லி பாருங்க. வயசே 3 வயசு ஆனா 30 ஜோக் சொல்லி முடிச்சுட்டான் பாத்தீங்களா. ரொம்ப அந்த மழலை சொல்லும்போது எப்படியாப்பட்டாலும் ரசிப்பாங்க. தான் அம்மா மட்டும் ரசிக்கிறதுல பக்கத்து வீட்டுக்காரங்க ரசிப்பாங்க. அதுதான் குழந்தைக்கு தாலாட்டு ஒன்று வச்சிருப்போம். தாலாட்டு பண்ண உடனே தூங்க. அது தாலாட்டு எங்கேயும் கத்துக்கிட்டுலாம் வர்றது. ஆனா இனிமையா படம் இருக்கும். நினைச்சு பார்க்க முடியாது. அவங்க என்னதான் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருந்தா கூட இந்த லைட்டிங் முன்னாடி எல்லாம் இப்ப பட்டிமன்றம் பேசுறவங்களே நான் மேடையில் கூப்பிட்டு போவேன் டிவி நிகழ்ச்சி. அத்தனை மேடை 1500 மேடை எல்லாம் கடவுள் கொடுத்துலாம் அவனுக்கு தெரியாது. கடவுள் ஆசீர்வாதம் இருந்தா தான் இன்னும் சிறப்பாக வர நரேஷுக்கும் நம்ம சுட்டி டிவி நேரு சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். பாப்பா ஒரு என்ன பேசினாலும் ஏதாவது புரிஞ்சுதா உனக்கு? சந்தோஷமா இருக்கா? எதுவுமே நமக்கு ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணிடுறாங்க. என்ன நிறைய இடத்துல நான் தான் அவமானப்பட்டிருக்கேன். எவ்வளவு பேர் ஏன்ட்ட வச்சு அங்கிள் நீங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு ஜோக்கா பேசுவாரா இல்ல உங்களை மாதிரி உளறிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் பேர் ஒண்ணுமே புரியாம சும்மா அப்படி நிக்க கூடாது. அடுத்ததா இப்போ சுட்டி காமெடி ஜூனியர்ஸ்ல ஒரு சின்ன பிரேக் சொல்லு. பிரேக். ஏய் ஃபுல்லா சொல்லு. காமெடி ஜூனியர்ஸ்ல இப்போ ஒரு குட்டி பிரேக். காமெடி ஜூனியர்ஸ்ல இப்போ குட்டி பிரேக்.